சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு பாத்தீங்களாக்கா. 2 கூட்டு 2 பொரியல் அடை பாயாசம் நல்ல டேஸ்டா இருந்துச்சு. எங்க ஆர்டர் பண்ணியிருந்தாவளோ? வளகாப்புக்கு சொல்லியிருந்தாவள கீதா, அங்கதான். ஆனா அன்னையை விட இன்னைக்கு ருசியா இருந்துச்சுக்கா. ஆமா, நானும் நல்லா சாப்பிட்டேன். அதுவும் அந்த வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டுக்கா. வீட்டுக்கு போவையில உமாட்ட கேட்டு சேத்தோட வாங்கிட்டு போனோம். இதெல்லாம் எதுக்கு சின்ன பொண்ணு கேட்டுக்கிட்டு? அவளே வேலையா இருப்பா. ஆளுவெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிட்டு நீயே எடுத்துட்டு போட்டி. அவ பிள்ளைய வச்சுட்டு இருக்கா பாத்தியா, எங்கோடி வந்து எடுத்து கொடுப்பா. ஆமா, அதுவும் சரிதான். அப்ப போவையில என்னென்ன மிச்சம் கிடக்கோ அவளத்தையும் சூடு பண்ணி உமா வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நம்ம செத்தோட கொண்டு போவோம். ஏ அம்மா, அங்கே இருங்க. லட்டு, ஜிலேபி, அதிரசம், முறுக்கு நிறைய ஐட்டம் இருக்குக்கா. சின்ன பொண்ணு அல்ப மாதிரி பிஹேவ் பண்ணாதட்டி. ஆளுவெல்லாம் பார்க்காவல்ல. நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு இப்படியாட்டி பண்ணுவ? சே ஆமாக்கா, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு தப்பு பார்த்தீங்களா? அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போகுது. நம்மளுக்கு என்ன, கண்டுக்கிடாம இருப்போம். ஆமா, கண்டுக்கிடாம இருப்போம். போவையில வேணா உமாட்ட 2 போட்டுத்தான்னு கேட்டு வாங்கிட்டு போவோம். 4 முடி. நானும் உங்களை என்னமோ நினைச்சேன் ஒரு நிமிஷத்துல. உங்களுக்கெல்லாம் நான் பண்றது அல்பத்தனமா இருக்கு. சரி சின்ன பொண்ணு, மூஞ்சி அப்படி வைக்காத. ஆனா உங்களோடலாம் திருத்தவே முடியாது டி. பிள்ளைகளுக்கு கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா உமாவை வேற காணமே. உள்ள இருந்து வெளியில வரமாட்டுக்கா. ஊர்ல இருந்து அவ சித்தி சித்தப்பா சொந்தக்காரங்களா வந்திருக்காவளக்கா. அதான் பார்த்துட்டு நிக்கா. ஆமா ஆமா, உமா சொந்தக்காரங்களெல்லாம் நானும் இன்னைக்கு தான் பார்க்கேன். ஏக்கா, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நாங்களாம் சாப்பிட்டாச்சு உமா, நீ சாப்பிட்டியா? ஆமாக்கா, பிள்ளைய அமதி தொட்டில போட்டுட்டு சாப்பிட்டு தான் வரேன். அதுக்குள்ளேயும் இவ எந்திரிச்சிட்டா. உமாலோ, உன் பிள்ளைகள் 2 இன்னைக்கு ஹீரோ ஹீரோயினி மாதிரிலாம் இருந்துச்சு. ஆமா, அது இந்த பொம்பளை பிள்ளைய பாரு, பொம்மைக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு. சின்ன குழந்தையெல்லாம் பார்க்கையில ஆசையா தான் இருக்கு. ஏன் அம்புச்சக்கா, என்ன ஆசையா இருக்கு? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குல்ல கீதா, அதுக்கு சொல்றேன். அதுக்கு என்னக்கா, பெசாட்டி இங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருங்க. சோனி அப்பா மதியம் வரைக்கும் தான் பெர்மிஷன் கேட்டு வந்தாவ. போகணும் ஆபீஸுக்கு, அதனால அவங்கள அனுப்பி விடணும். இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போலான்னு தான் நின்றுட்டு இருக்கேன். வாங்கிக்க உமா, நாங்க 3 பேரும் வாங்கின துணி இதுல இருக்கு. ஆமா உமா, ஒரு கேப் வச்சு ஒரு நல்ல அழகா ஒரு ஸ்ட்ராபெரி கவுன் இருக்கும். அது நான் எடுத்ததுன்னு. நீ என்னைக்கு அதை போடுறியோ எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிவிடு. ஆ சரி சின்ன பொண்ணு. உமாலோ, இருக்கிறதுலயே மாடலா ஒரு ட்ரெஸ் இருக்கும், அது போடுற அன்னைக்கு எனக்கு போட்டோ அனுப்பு. அனுப்புறேங்க்கா. பின்னாடி பாருங்க எவ்வளோ துணி இருக்குன்னு. வரவங்க எல்லாரும் துணியா வாங்கிட்டு வராவ. உமா, நேரம் கிடைக்கல எல்லாரும் வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் உழைச்சி பாரு. கொஞ்சம் வச்சிருந்து போடுற மாதிரி தான் பெருசு பெருசா இருக்கும். இந்த பிள்ளைகள் வளர்ற வரைக்கும் ட்ரெஸ் எடுக்கிற செலவே இருக்காது உனக்கு. ஆமா உமா, அடுத்து 1 வயசு பிறந்த நாள் வரும், அதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்துட்டு வருவாவ. நீ வச்சிருந்து போடுனே. ஆ சரிங்கக்கா. லட்சுமி அக்காவும் ஒரு துணி எடுத்து வந்தாவ, அங்க உள்ள வச்சிருக்கேன். போயிட்டாங்களோ? ஆமா உமா, கல்யாணம் வச்சிருக்குல்ல, வீட்டுக்கு வேற ஆளுவ வந்திருக்கு. அவங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டா. ஆட்டுங்க. நானும் காருக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு இருக்கேன். ஏட்டி உம்மி, நீ ஊருக்கெல்லாம் போயிட்டேன்னா இந்த பிள்ளையில நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நேரம் கிடைக்கல, அங்க வா சின்ன பொண்ணு. நான் ஒரு 4-5 மாசம் ஊர்ல இருந்துட்டு வரலான்னு பார்க்கேன். அப்பா வேற ஒத்தையில இருக்காவ பத்தியா, அதான் போக வேண்டியதா இருக்கு. சரி சரி உமா, உனக்கு உடம்புலாம் சரியானதுக்கு அப்புறம் வான்னு. அப்படிதான்க்கா நானும் பிளான் போட்டிருக்கேன். குட்டி பையனை எங்க உள்ள இருக்கானோ? அவனை எங்க அம்மா ஓரக்காட்டிட்டு இருக்காக்கா. அழுதுகிட்டே இருக்கான் பாத்துக்கிடுங்க. இந்த பிள்ளைய விட அவன் ரொம்ப மோசமா அழுறான்க்கா. பொட்டை பிள்ளைகள் நம்மள மாதிரி சமத்தா இருக்கும் போல. இந்த ஆம்பளை பிள்ளைல தான் அழுதுகிட்டே இருக்கு எப்பா பார்த்தாலும். ஏன் மவனும் அப்படிதான் இருப்பான் சின்ன பிள்ளையில. ஆமாட்டி, நினைச்சுக்க வேண்டியதா. என் வீட்டு பொட்டச்சிக்கெல்லாம் என்ன வறுத்து வருவாளுவ. இப்பமும் பாரு கொஞ்சமா பண்றாளுவ, இணைய போட்டு பாடா படுத்தி எடுக்காளுவ. சந்தோஷமா இருந்துட்டு போட்டுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப சுமையெல்லாம் சுமக்கணும். அதுக்கப்புறம் சந்தோஷம் எங்க, நிம்மதி எங்கன்னு தேடிட்டு அலையணும். நீங்க வேற.
பிள்ளையில ஃப்ரீயா விடுங்க. ஆட்டுமா, இதுக்கு மேல நான் எங்க ஃப்ரீயா விட? சரி, நான் போயிட்டு வரேன். சோனிக்கு அப்ப சாப்பிட்டுட்டு வெளியில நிக்காவே, துறவ வேற நான் வச்சிருக்கேன். ஏக்கா, சோறு கறியெல்லாம் மீதி இருந்தா எடுத்துட்டு போங்கக்கா, பிள்ளைகளுக்கு நைட்டுக்கு கொடுங்க. ஆட்டு உமா, அவங்கள அனுப்பி விட்டுட்டு சாயங்காலம் மட்டும் வரேன், சரியா? ஆ சரிக்கா. எட்டி சின்ன பொண்ணு, நீங்களும் வீட்டுக்கு ஓடிடாதீங்க, உமா கூட கொஞ்ச நேரம் இருங்க. சரி சரிக்கா, போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் அப்ப வாரேன். உமா, மாமா திருநர் பூச கூப்பிடுறாவ, பிள்ளைய கொண்டு காட்டிட்டு திருநர் பூசிட்டு வாட்டி ஊருக்கு கிளம்புறாவலாம். ஆ சரிம்மா. சின்ன பொண்ணு கீதாக்கா இருந்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன். ஆ போவோம்மா, நாங்க இங்கிட்டு தான் நிப்போம். வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் முதல்ல கவனி. ஆ சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு வாட்டி, உள்ள புழுக்கமா இருக்கு, வெளியில போய் நிப்போம். ஆமாக்கா, வாங்க வெளில போவோம். ஏ புள்ளோ, சத்து நில்லு. நீ பொண்ணமாக்கு மாவ சின்ன பொண்ணு தானே? ஆமா பாட்டியோ. என்ன சோமா இருக்கியா? உங்க அப்பா எப்படி இருக்கான்? ஆ நல்லா இருக்கேன், எங்க அப்பாவும் நல்லா இருக்காவ. ஏ சரசு பாட்டி, இவங்க யாரு? யாருன்னா தாயி கேட்க? அவ அப்பாக்கு ஒண்ணு விட்ட சொக்காரி தான் நானே. கீதாக்கா, இந்த ஒன்று விட்ட 2 விட்ட கதையெல்லாம் நம்மளுக்கு எங்கோடிக்கா தெரியும்? கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல இருக்கும்லம்மா. ஆமா பாட்டியோ. சும்மாதான் இருக்கியோ? சும்மா இருக்கேனா, வீட்டில் நிறைய வேலை செய்வேன். இப்பவும் வேலையெல்லாம் தேடிட்டு தான் இருக்கேன். ஆமா, பிசினஸ் பண்ண போறோம் நாங்க. அட, அத கேட்கல தாயி. சும்மா இருக்கிறதுனா மாசமா இருக்கியா இல்ல சும்மா இருக்கியான்னு கேட்டேன். இப்ப ரொம்ப முக்கியம், எங்க இருந்து தான் வருவாவளோ? உன்கிட்ட தானம்மா கேட்க, பேசாட்டி இருக்கியே. பாட்டி சும்மாதான் இருக்கா, இப்ப என்ன? உங்க அப்ப எல்லாருக்கும் அப்படி செய்வான். யாருக்கு என்ன குறை வச்சா? தங்கம்னா தங்கம், பத்திரமாத்து தங்கம். அவனுக்கு கடவுள் ஒரு கொள்ளி இல்லாம பண்ணிட்டானே. சரி, அதுதான் போச்சுன்னா மவளை கட்டி கொடுத்து ஒரு பேரனை பார்க்கலான்னு நினைச்சிருப்பான். ஆனா உனக்கு வயித்துல ஒரு புழு பூச்சி இல்லையே. வயித்துல புழு வேணா இருக்கு, பூச்சி தான் இல்ல. நான் அதை கேட்கலம்மா. நான் நிறுத்துங்க, நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம், வழியை விடுங்க, நாங்க போவட்டு. ஏட்டி, நீ எதுக்கு இங்க நின்று வாய் பார்த்துட்டு இருக்க? வா, வெளியே போவோம். சும்மா கேட்கிற ஆளுவல்ட்டெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு எப்படி பேசிட்டு போற அளவு பாரு சரசு. இந்த பிள்ளை அப்பமே அப்படிதான், ஒரு மரியாதை தெரியாது. பிள்ளை இல்லாதவகிட்ட பிள்ளை இல்லையான்னு கேட்டா கோவம் தான் படுவாவ. நீ பேசாம இருக்க வேண்டியதானே? என்ன பெருசா தப்பா கேட்டுப்புட்டேன்? கல்யாணம் ஆகி ஒரு 1.5 வருஷம் இருக்காதா? பிள்ளை இல்லையான்னு கேட்டேன், இது ஒரு குத்தமா? ஏட்டு சின்ன பொண்ணு, அவைய வயசானவ, சும்மா இருப்பு கொள்ளலாம். 1 வருஷம் தான் ஆகுது கல்யாணம் ஆகி, அதுக்குள்ள இருப்பு கொள்ளாம பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாவ. இவங்கெல்லாம் கேட்கறது நிறுத்த மாட்டாவ சின்ன பொண்ணு. அதை காது கொடுத்தே வாங்காத. இந்த மாதிரி டாபிக் எடுத்தாவனா அந்த இடத்த விட்டு தூரணும். அவளு கல்யாணம் ஆகியே 1 வருஷம் தானக்கா ஆகுது, அதுக்காட்டியும் பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு கேட்டு இப்படி பிச்சு புடுங்குற அழுவல. இவங்களுக்கெல்லாம் என்னக்கா பிரச்சனை? இவங்கெல்லாம் இருக்கிறதே பிரச்சனை சின்ன பொண்ணு, பேசாம விடு. அங்கே ரெடி, உன் வீட்டுக்காரரை தேடனல்ல, அங்கே நிக்காவ பாரு, போ போய் பேசிட்டு வா. ஆமா, ஒரு லெட்டர் எழுதி கொண்டு வந்தியா, அதை கொடுத்தியா? ஆமா கீதாக்கா, கொடுத்தேன். அவைய போறதுக்குள்ளேயும் நான் ஓடி போய் லெட்டர் எப்படி இருக்கு படிச்சீங்களா என்னன்னு கேட்டு வரேன்க்கா. போ போ போய் கேளு. எங்க எங்க ஹரி? சின்ன பொண்ணே, ஹரி, வேஷ்டி ஷர்ட் போட்டிருந்தீங்களா எங்க? பரிமாறிட்டு இருந்தோம்ல சின்ன பொண்ணு, அதான் குழம்பு எதுவும் கொட்டிடக்கூடாதுன்னு போய் மாத்திட்டு வந்தேன். வேஷ்டி சட்டையில நல்லா இருந்தீங்க. நீயும் சாரியில அழகா இருக்க சின்ன பொண்ணு. ஹரி, நான் கொடுத்த லெட்டரை படிச்சீங்களா? மருமவளே, அதானே பார்த்தேன். கொஞ்ச நேரம் நம்ம புருஷங்கிட்ட பேசினா நம்ம மாமியை கிளவிக்கு மூக்கு வேத்துருமேனு. ஏம்மா, சாப்பிட்டீங்களா? அதுக்குள்ளேயும் சாப்பிட்டேன் ஹரி. போ, பந்தில பிரியா தான் இருக்கு, நீ போய் சாப்பிட்டு வா. இருக்கட்டுமா, எனக்கு இப்போதைக்கு பசி இல்ல. எத்தே,
இது என்ன பச்சை பிள்ளைய வெளியில கொண்டு வந்திருக்கீங்க, உள்ள கொண்டு போங்க. ஏ ஹரி, நீ இந்த பக்கம் வா. இந்த மருமவள பிள்ளைய புடி. வா வா செல்லக்குட்டி, உங்க அம்மா இப்பதானே உரக்காட்டினா, அதுக்குள்ளேயே எந்திரிச்சிட்டியோ? சரி மருமவள பிள்ளையட்டா. இந்தாங்க. எத்தே, இப்ப எதுக்கு பிள்ளைய கொண்டு வந்து தந்தீங்க? உனக்கு இதே மாதிரி சீக்கிரம் ஒரு சிங்க குட்டி பிறக்கணும்ல, அதான் உன் கையில பிள்ளைய கொடுத்து வாங்கினா உனக்கு இதே மாதிரி குழந்தை பிறக்கும். எண்ணி 10 மாசத்துல ஒரு சிங்க குட்டியை பெத்துதான் மருமவள. ஹரி வாயா, சாப்பிட வா, பந்தில இடம் நிறைய இருக்கு. போங்கம்மா வாரேன். அம்மா போயிட்டாவ. சின்ன பொண்ணு, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? இந்த லெட்டர் தானே? சரியான காமெடி. அதை படிச்சு படிச்சு ஒரே சிரிப்பு. என்னைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? சிரிங்க சிரிங்க, நல்லா சிரிங்க. உங்களுக்கு என்ன கவலை? என்னாச்சு சின்ன பொண்ணு? ஏன் உம்முன் இருக்க? கையை எடுங்க ஹரி. ஏன் சின்ன பொண்ணு? உங்க அம்மைய பாத்தீங்கல்ல, எனக்கு பிள்ளை இல்லைன்னு குத்தி கட்டிட்டு போறாவ. நீ ஏன் சின்ன பொண்ணு அப்படி நினைச்சுக்கிற? போங்க ஹரி, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் கஷ்டம் என்னோடைய போட்டும். அழாத சின்ன பொண்ணு. சாரி சின்ன பொண்ணு, நான் வேற உன்னைய கஷ்டப்படுத்திட்டேன். அழாத சின்ன பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷத்துல குழந்தை பெத்துடணுமா? குழந்தை இல்லைன்னா தப்பா ஹரி? நீ எவ்வளவு ஜாலியா இருப்ப. ஏன் சின்ன பொண்ணு, எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா தானே எடுத்துப்ப. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத சின்ன பொண்ணு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. பேசுறவங்க வாய் தான் தப்பு. இந்த பையனை சாப்பிட கூப்பிட்டா வாரானு பாரு. ஏ ஹரி, இன்னுமா இவகிட்ட கிடந்து கதை விட்டுட்டு இருக்க? சாப்பிட தானே உன்னை கூப்பிட்டேன். ஏமா போமா, நீ வேற வந்து ஏதாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காத. இப்ப என்னத்துக்கு அவ கடந்து ஒப்பாரி வைக்கா? கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் தானமா ஆகுது, அதுக்குள்ளேயும் ஏன் பிள்ளைங்க? நான் அப்படி என்னெல்லாம் தப்பா கேட்டுவிட்டேன்? ஒரு பிள்ளை பெத்து கொடுக்க வக்கு இல்ல, அவ பேசுறா பாரு பேச்சு வாய்க்கிலேயே. ஐயோ எம்மா, எல்லார போல நீயும் அறிவில்லாம பேசிட்டு இருக்காத. நான் என்னப்பா அப்படி அறிவில்லாம பேசுனேன்? ஐயோ என்ன ஆயிட்டி? சின்ன பொண்ணு மாமியை ஏன் இப்படி கத்திட்டு இருக்காவ? ஏட்டி சின்ன பொண்ணு, என்னாச்சு அழுதுட்டு கிடக்க? ஒரு நிமிஷம் உள்ள போயிட்டு வந்திருப்பேனா, அதுக்குள்ளேயும் புருஷன் காதல என்னத்தையும் போட்டா. அவனும் இந்த பொம்மைக்கு சாவியை கொடுத்து திருக்கின மாதிரி நல்லா திருக்கி விட்டுருக்கா. இவன் ஆடுன்னு ஆடுறான் என்கிட்ட வந்து. மைனியோ, என்ன ஆயிட்டு மைனியோ? சின்ன பொண்ணு எதுக்கு அழுறா? ஏட்டி என்ன ஆயிட்டு? வாங்கம்மா வாங்க. உங்க மவ மலடின்னு பேர் வாங்கிடக்கூடாதுன்னு நான் அவ கையில பிள்ளைய கொடுத்து வாங்கினா, உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் என் மவங்காரங்கிட்ட என்னத்தையோ போட்டு விட்டுட்டா. வெளியில வந்து பாக்க உங்க மவ அழுதுட்டு நிக்கா. என் மவங்காரன் என்கிட்ட ஏறுன்னு ஏறுறான். எம்மா, நீ பேசுறது ஒண்ணும் சரியில்லை பாத்துக்க. இப்படியே பேசி இருந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஏன் என்னெல்லாம் பண்ணிருவ? பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே என் மவங்காரன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு? நீங்க போங்க மேனியோ, நான் பாத்துக்கிறேன். என்னமோ பண்றாளுவோ, நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஏம்மா வாமா வீட்டுக்கு போவோம். ஏட்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நான் அழுதுட்டு இருக்கியோ? ஏத்தே மன்னிச்சிருங்க, எங்க அம்மா பேசுனதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்கு மருமவனே மன்னிப்பு கேக்குறீங்க? விடுங்க. என்ன மன்னிப்பு கேட்டாலும் போட்ட வார்த்தையை அள்ள முடியுமா? உங்க அம்மா கொஞ்சமா பேசிட்டு போனாவே மன்னிக்க அளவுக்கு. மன்னிச்சுக்க சின்ன பொண்ணு, எங்க அம்மா பேசுனது ரொம்ப தப்பு தான். நீ ஒரு வாரத்தை கூட எதிர்த்து பேசாம நிக்கிறத பார்த்தா நீ எவ்வளவு காயப்பட்டிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இனிமே எங்க அம்மா இதை பத்தி எதுவுமே வாயை திறக்க மாட்டா, நான் பாத்துக்கிறேன். அல்லாத சின்ன பொண்ணு. மருமவனே, சின்ன பொண்ணு நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மன்னிச்சிருங்க அத்தை. அழாதட்டி, எல்லாத்துக்கும் அழுதுட்டு கிடந்தா அதுக்கு தீர்வு கிடைச்சிருமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே அவளுக்கு கொல்ல போகுது. என்னத்த சொல்ல? சின்ன பொண்ணு அவங்களாம் பேசுறாங்கன்னா அடுத்தவக்காண்டி வாழ முடியுமா? நல்லா சொல்லு கீதா. ஏம்மா, காலையில இருந்து 3 பேர் என்கிட்ட கேட்டாச்சு, பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையான்னு. என்னதாம்மா இவங்களுக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் நம்ம நல்ல சந்தோஷமா சிரிச்சு இருக்கிறதே பிரச்சனை தான். பாரு, யாரு கண்டு படிச்ச பிள்ளை இப்படி அழுதுட்டு கிடக்கு.
நீ எப்பயும் போல உன் போக்கில் சந்தோஷமா இரு. ஏ லூசு, ஊர் வாயெல்லாம் அடைக்க முடியாது. அதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்டாவா சொல்றாவன்னு அழுதுட்டுலாம் கிடக்கக்கூடாது. நீ எப்பயும் எப்படி இருப்பியோ அப்படி இரு. முதல்ல இந்த அழுகையை நிறுத்து. கேவலமா இருக்கு, பார்க்க சகிக்கல. சரிங்கக்கா. உண்மைக்கு என்னாலேயே பார்க்க முடியலடி. அழாத. நீ சொல்லிக்கிதா, எனக்கு இங்க நிக்கவே கழியல. எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஏட்டி, உங்க அம்மா பாரு சோகமாயிட்டாவ. அழுகை நிறுத்தி சின்ன பொண்ணு. எம்மா போட்டி, உன் மூஞ்செல்லாம் என்னால பார்க்க முடியல. பாருமா, இங்கே இருமா. நான் இனி அழவே மாட்டேன். போருமா, விடு. எல்லாம் பார்த்துக்கலாம்டி. ஆண்டவன் நம்மளுக்கு எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆமா, கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாம் கிடைக்கும் போது கிடைக்கும். உமாவை பாத்தியா, எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தா, இப்ப பாரு டபுளா கிடைச்சிருக்கு. வீட்ல டபுள் சந்தோஷம். இப்ப எப்படி இருக்கா பாத்தியா? சரிங்கக்கா. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு கிடக்காத, சரியா சின்ன பொண்ணு? நீ எப்பயும் போல இரு. சரிம்மா, வீட்டுக்கு போவோமா? ஏட்டி, குழம்பு கறியெல்லாம் எடுத்துட்டு போகணும்னே, அதுக்குள்ளேயும் போவதுக்கு நிக்க. சாப்பிட்ற மூடே போயிட்டுக்கா. அட லூசு, உனைய நம்பி நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டேன் டி. இப்பதானே டி சொன்னேன் உனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு இருன்னு. அடுத்தவங்களுக்காண்டி வாழாத சின்ன பொண்ணு. சரிம்மா. ஏக்கா, நான் வீட்டில் ஓடி போய் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வரேன்னே. ஆட்டு சின்ன பொண்ணு, அப்ப நீ போயிட்டு வா. அதுக்குள்ள இந்த கிழட்டு கட்டையெல்லாம் வீட்டுக்கு ஓடிடும். ஆமாக்கா, முதல்ல இந்த பங்கச கிளவி தான் ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் என் கையில் கிடச்சிச்சு, சூப்பு போட்டுருவேன். மாட்டுட்டும் டி, ஒரு நாள் வச்சு செஞ்சிருவோம். எங்க, நான் போயிட்டு வரேன். என்னங்க, ஏங்கெல்லாம் புதுசா இருக்கு? போங்க. ஓஹோ, புரிஞ்சிருச்சு. இது கணவருக்கு கொடுக்கிற மரியாதை. போங்க. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏய் குதிரவாளே, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன். வீட்டுக்கு வரவா? நோ சக்தி, அம்மா இருப்பாங்க, அத்தை மாமாலாம் இருக்காங்க. நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் உங்கள் அத்தை மாமா காரில் எங்கேயோ போனாங்க. அப்ப டவுனுக்கு போயிருப்பாங்களா இருக்கும். ஏதோ பொருள் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஃபோன்லாம் எதுக்கு பண்ணிட்டு நேர்லேயே பேசுவோம். எங்க அம்மா என்னை கொன்றும். வீட்டுல அம்மா இருக்காங்க, நான் போயிட்டு வரேன் சக்தி. ஏய் குதிரவாளே, நில்லு. நான் போயிட்டு கால் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.